ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கள் அப்பத்தா வீட்டில் இருக்கிற தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எங்கள் தொட்டி பார்த்துக்கோங்க, மினி வீடு எப்படி இருக்குது. இதில் இப்போ நான் குளிச்சு அடி வாங்கிட்டு வந்தேன். 2 தடவை, காலையில் 2 தடவை, இப்போ 5 மணி நேரம் குளிச்சு அடி வாங்கிட்டு வந்தேன். அதனால நீங்களும் இப்படி அடி வாங்கிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கொய்யாக்கா குருவி கொத்தணும் கொய்யாக்கா. அதில் பார்த்து இவனு கொத்திட்டான், அதை பார்த்து இவனு கொத்திட்டான் காய்ஸ். சாப்பிடுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. அதான் எங்களோட வீட்டு தோட்டம் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, சொல்லவே முடியாது. அங்கே பார்த்தீங்களா அவன் குழந்தை தின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தொட்டியில் குளிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சர்ப்ரைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மேயுது. நம்ம நாய் மேயுது. இதான் நாங்கள் வளர்க்குற நாய், பார்த்துக்கோங்க. நாங்கள் வளர்க்குற நாய் பார்த்தீங்களா, வீடு எடுக்கிறேன்னு சொன்னதும் நல்லா ஊடுது. நாய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நாயே இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணு. இவன் பார்த்தீங்கன்னா அப்போவே இவனுக்கு பேரை சுற்றி வந்து கொசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கொசை எலின்னு கூப்பிட்டுக்கலாம். எப்போவுமே அந்த கொசை வேலையாக தான் பார்ப்பான். அதான் இவன் கொசை எலின்னு பேர். இவன் பேர் சுருட்டா, ஏன்னா சுருட்ட மட்டும் சுருட்டா. ஆனால் இப்போ சுருட்ட மட்டும் இல்லை, அதனால இப்போ அவன் கோகுல் தான். ஆனால் நாங்கள் சுருட்டா தான் கூப்பிடுவோம். இது மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் கொசை எலியாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பேர் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் ஓகே பாய் காய்ஸ். அதுக்கப்புறம் தின்னுட்டு இருக்காங்க. பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.